சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். பணத்தை தடை செய்யுமா இந்த எண்கள், அதுவும் குறிப்பாக வீட்டினுடைய எண்கள்? கல்யாணத்துக்கு அடுத்தாப்புல முக்கியமானது நம்முடைய வீட்டு நம்பர். இப்போ 18ங்கிற ஒரு நம்பர் வீட்டில் இருந்தால் அந்த வீடு அது ஒரு போர்க்களம் நிறைந்த நம்பர்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த போர்க்களம் நிறைஞ்ச காரணத்தையும் கூட நான் சொல்லலாம். அந்த தேதியில் கல்யாணம் பண்ணாதங்க ப்ளீஸ், அந்த நம்பர் வீட்டு நம்பர் இருக்காதங்க. அந்த நம்பரில் குடியிருக்கிற வீட்டில் விரும்பத்தகாத என்னென்ன நெகட்டிவ் அது மேஜராக நடக்கும். மேஜர் ஆப்ரேஷன் இருக்கும், எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கக்கூடிய நம்பர். இந்த நீங்கள் அதை கரெக்ஷன் எப்படி பண்ணணும்னு சொன்னால், அந்த நம்பர் கூட உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேர், அவங்களுடைய ஆல்பபேட்ஸை சேர்த்து அதில் லக்கி நம்பராக இது வீட்டில் நிறைய சண்டைகள் பிரச்சனையாக வீட்டில் இருக்குன்னா அவங்களுடைய வீட்டு நம்பரை பாருங்கள். அது 4ங்கிற எண்ணு இருக்கும் டோட்டல் நம்பர். 1, 5, 6, 3ங்கிற நம்பர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வீட்டுக்கும் கல்யாண தேதிக்கும். இந்த அதிர்ஷ்டமான நம்பர் இப்போ வியாபாரம் பண்ணி நீங்கள் சம்பாரிச்சு காசு எங்கே கொண்டு வரீங்க? வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நம்பர் இருக்கும்போது அது காசு, பணம், சந்தோஷம் எல்லாத்தையும் கொண்டு வரும். எல்லா விதத்துலேயும் அது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நம்பர் 38ங்கிற நம்பர். பேர்லையும் இருக்கக்கூடாது. நீங்கள் 9ஆம் நம்பர் வீட்டில் இருந்தால் கட்டாயம் மேஜர் ஆப்ரேஷன் தரக்கூடியது. 9ஆம் நம்பர் எந்த நம்பராக இருக்கலாம், அதாவது 45ன்னு இருக்கலாம். ஜாப்பில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்க, அப்படிலாம் பிரச்சனைகள் வந்தால் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு நியூமரோலஜிஸ்ட், அதாவது பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடியில் பிறந்து மும்பையில் தன்னுடைய கல்வியை சீரிய முறையில் சிறப்பாக கற்று தற்போது அமெரிக்காவில் செட்டில் ஆகி இருக்கிற லக்ஷ்மி அம்மா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 33 வருடங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த எண்கணித துறையில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க கட்டி அமைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த எண்கள் எப்படியெல்லாம் மாயங்களை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய ஆசீர்வாதமும். கண்டிப்பாமா. அதாவது எண்களினுடைய மாயங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நிறைய அற்புதங்களை எல்லாம் செஞ்சுட்டு வருது. அதுக்கான மிகப்பெரிய வழிகாட்டுதலையும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க மக்களுக்கு. அந்த வகையில இந்த எண்கள் அப்படி என்பது வீட்டில் இருக்கிற எண்கள் கூட சில பிரச்சனைகளையும் சில நன்மைகளையும் கொடுக்குமா? குறிப்பாக ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே லட்சுமி கடாட்சத்தோட இருக்கணும், செல்வம் அப்படின்றது வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய ஆர்வமும் ஆசையும் பிரார்த்தனையும் கூட அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த வீட்டுக்குள்ள வர்ற பணத்தை தடை செய்யுமா இந்த எண்கள், அதுவும் குறிப்பாக வீட்டினுடைய எண்கள்? கட்டாயமா. அதாவது நம்பருக்கு அப்படி ஒரு வலிமை உண்டு, அப்படி ஒரு ஸ்ட்ராங்கானது. அந்த நம்பர் எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கெல்லாம் அந்த நம்பர் என்ன நம்பர் அதனுடைய அரசாட்சி இருக்கும். இப்போ நம்பர் என்ன பண்ணுறோம், முதலாவது நம்ம கல்யாண தேதியை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். அதே போல் நம்ம பேருக்கு வேணும், நம்முடைய வாகனத்துக்கு, எல்லாத்துக்குமே நம்ம தொழிற்சாலை எல்லாத்துக்குமே நம்பர் இருக்கு இல்லையா? அந்த நம்பர் என்ன நம்பரோ அது வேலை செய்யும். அதில் கல்யாணத்துக்கு அடுத்தாப்பில் முக்கியமானது நம்முடைய வீட்டு நம்பர். நம்ம வீட்டு நம்பர் நம்ம வீட்டில் குடும்பத்தில் எல்லாருமே நம்ம குடியிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர் எல்லோரும் கூட நம்ம குடியிருக்கிறோம். நம்ம வெளியே போய் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எல்லாரோடய ஒன்றா இருந்து சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இருக்கிறோம் எல்லாம் அந்த வீட்டில். அந்த வீட்டு நம்பர் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கணும். இப்போ நெகட்டிவ் நம்பராக இருந்தால் அதனுடைய நம்பர் நெகட்டிவ் பவர் கொடுக்கும். இப்போ சில நம்பர் நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெகட்டிவ் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ 18ங்கிற ஒரு நம்பர் வீட்டில் இருந்தால் அந்த வீடு அது ஒரு போர்க்களம் நிறைந்த நம்பர்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த போர்க்களம் நிறைஞ்ச காரணத்தையும் கூட நான் சொல்லலாம். ஏன் அதை போர்க்களம்னு சொல்லி நான் திரும்ப நான் சொல்ல காரணம், அந்த தேதியில் கல்யாணம் பண்ணாதங்க ப்ளீஸ், அந்த நம்பர் வீட்டு நம்பர் இருக்காதங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளவோ உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏன்னா அந்த நம்பரில் குடியிருக்கிற வீட்டில் விரும்பத்தகாத வியாதி வரும். இப்போ இது நான் ஏன் போர்க்களம்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்னமாக ஒரு ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன். மகாபாரதத்தில் சண்டைகள் நடந்தது 18 நாள். அந்த புக்கில் சாப்டர் ஒரு 18 சாப்டர் இருக்கும். அந்த 18 சாப்டர் இன்றைக்கி வரை ஒரு சாப்டர் நம்ம யாரும் படிக்கவும் மாட்டோம். மகாபாரத புக்கே வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம பெரிய ஆளுக்கு, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த 18ஆம் நம்பர் அதில் என்னெல்லாம் நடந்துச்சு அந்த சண்டையில், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, குருஜிக்குள்ள சண்டை, குடும்பத்தில் அப்படி ஒரு குழப்பம்.
ஸோ இது வந்து ஒரு குழப்பம், ஒரு போர்க்களம்னே இதை சொல்லணும். அப்படிப்பட்ட நம்பர் நம்ம வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் அதாவது எல்லாமே என்னென்ன நெகட்டிவோ அது மேஜராக நடக்கும். மேஜர் ஆப்ரேஷன் இருக்கும். அதில் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கக்கூடிய நம்பர் இந்த 18ங்கிற நம்பர். அது வீட்டில் இருக்குது. அப்போது அந்த வீட்டில் விரும்பத்தகாத வியாதி இருக்கும். நீங்கள் என்னென்ன காரியங்கள் பண்ண போகிறீங்களோ தப்பான காரியத்தெலாம் பண்ண போவீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நெகட்டிவ்லேயே இருக்கீங்க. அதாவது பாசிட்டிவான தேதிகளும் இதில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தோணாது. நீங்கள் தப்பான காரியங்களே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த தப்பான நம்பர் வீட்டில் இருக்கீங்க. அதனால் வீட்டு நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. அதிர்ஷ்டமான நம்பராக நம்ம வீட்டு நம்பரை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதிர்ஷ்டமான நம்பர் சொல்கிறீங்க, இப்போ நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன்னு இந்த அதிர்ஷ்டமான நம்பருக்காக வேண்டி இன்னொரு வீடு வாங்க போகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் நம்பருக்காக இப்ப வேண்டி வீட்டை வாடகை மாற்றி போக வீடுனா வேண்டாம். கூட மாறிடலாமா? இப்ப நம்ம சொந்த வீட்டுல இருக்கிறோம், ஆனா இதுதான் நம்பர்னா எப்படி வீடெல்லாம் மாத்த முடியும்? சொந்த வீடு இல்லை இருந்தாலும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் இந்த நம்பர் வந்து நீங்கள் அப்படி ஒரு நம்பராக இருந்தால், நெகட்டிவ் நம்பர் நிறைய நம்பர் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்படி நம்பராக இருந்தால் நீங்கள் அதை கரெக்ஷன் எப்படி பண்ணணும்னு சொன்னால், அந்த நம்பர் கூட உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேர் அவங்களுடைய ஆல்பபேட்ஸை சேர்த்து அதில் லக்கி நம்பராக நீங்கள் வச்சுக்கோங்க. ஆல்பபேட்ஸை சேர்க்கும்போது அது லக்கி நம்பர் என்ன வருதுன்னு சொல்லி அதை டோட்டலாக கூட்டி பார்த்து பிரமிடு நம்பரும் செக் பண்ணி நீங்கள் அதிர்ஷ்ட நம்பராக அதை வச்சுக்கிடலாம். அதனால் உங்களுக்கு லெட்டர் வரவோ கூரியர் வரவோ எல்லாம் வரும். ஆனால் போஸ்ட்டில் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் என்ன லெட்டர் என்ன நம்பரோ அது நீங்கள் எழுதிக்கிடலாம். ஆனால் நம்ம டோர்லேன்னு ஒன்று என்ன இருக்குது அது அந்த வீட்டில் நடக்கும். அப்போ ஆல்பபேட்ஸை சேர்த்து மாற்றிக்கிடலாம். இதுக்காக வீட்டை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாம்மா. இப்போது வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அந்த 18 என்ற இலக்கம் மட்டும்தான், அந்த எண் மட்டும்தான் காரணமா, அல்லது வேறு ஏதாவது இலக்கங்களும் இந்த சண்டைக்கான ஒரு காரணத்தை நமக்கு கொடுக்குமா? அதாவது எண்கள் வந்து வீட்டில் அந்த என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு விதமான பாசிட்டிவும் ஒவ்வொரு விதமான நெகட்டிவ் உண்டு. இது வீட்டில் நிறைய சண்டைகள் பிரச்சனையாக வீட்டில் இருக்குன்னா அவங்களுடைய வீட்டு நம்பரை பாருங்கள். அது 4ங்கிற எண்ணு இருக்கும் டோட்டல் நம்பர். இந்த 4ங்கிற நம்பர் வந்து ராகுவை குறிக்கக்கூடியது, கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய நம்பர். அதனால் இந்த 4ங்கிற நம்பர் இருந்த வீட்டில் மாமியார் மருமகருக்கும் சண்டை, வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை, ஒற்றுமை இல்லாத நம்பர், வீட்டில் ஒற்றுமையை கொடுக்காது, சொந்தக்காரங்களுடைய சண்டை, எல்லா பிரச்சனைகளும் உண்டு. அந்த 4ங்கிற நம்பர் 4ங்கிற டோட்டல் இது 22 கூட இருக்கலாம். நீங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள். 4ங்கிற நம்பர் வந்தால் அந்த வீட்டில் கலகம்தான் நடக்கும். அதனால் அப்படி உள்ள நம்பரை சில ஆல்பபேட்ஸை சேர்த்து நீங்கள் அதிர்ஷ்ட நம்பராக நீங்கள் வச்சுக்கிடலாமா. இந்த மாதிரி பிரச்சனை சார்ந்ததாக இருக்குது, நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும்ல, தெரியணும்ல, அந்த எண்கள் அப்படின்னா எந்தெந்த எண்கள்மா? 1, 5, 6 அடுத்தாப்புல 3ங்கிற நம்பர் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வீட்டுக்கும் கல்யாண தேதிக்கும். ஸோ இந்த 4 நம்பருமே கூட்டு நம்பர் அதிர்ஷ்டமான நம்பராக வச்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்பபேட்ஸ் அதை ஏடு பண்ணி நம்ம டோரில் வச்சுக்கிடலாம். இந்த அதிர்ஷ்டமான நம்பர் வந்து கட்டாயம் அந்த வீட்டில் உள்ள அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா. கண்டிப்பாக. எந்த நம்பர் வந்து அதிர்ஷ்டம் இல்லை? இப்போ நீங்கள் 4 சொல்லியிருந்தீங்க, 18 அந்த எண் சொல்லியிருந்தீங்க. இதே போல் இந்த நம்பர்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த இலக்கங்கள் அல்லது எந்த எண்களை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்? எந்த நம்பரில் அதிர்ஷ்ட நம்பர் இப்போ அவங்கள்ட்ட வந்து இப்போ ஒரு 8ஆம் நம்பர் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த 8ஆம் நம்பர் வந்து ஒரு நெகட்டிவான நம்பரு. அந்த நெகட்டிவ் நம்பர் அந்த 8ஆம் நம்பர் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அது கூட சில ஆல்பபேட்ஸை சேர்த்து 5ங்கிற நம்பரை வரும்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 8ஓட சேர்ந்தது 5ஆம் நம்பராக வரும்போது அந்த நெகட்டிவ் அந்த வீட்டில் என்ன நெகட்டிவ் அது ஒரே வாரத்தில் குறையும். அதே போல் 6ங்கிற நம்பரை அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 6ங்கிற நம்பர் வந்து மகாலட்சுமிக்குள்ள நம்பரு. மகாலட்சுமி தாயார் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. இவங்களுக்கு தான் கொடுப்பேன் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கன்னு இல்லை. அதே போல் சுக்கிர பகவானுடைய நம்பரும் 6ஆம் நம்பர். நீங்கள் 6ஆம் நம்பரும் நீங்கள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு, கட்டாயம் உண்டு. அதே போல் 1ஆம் நம்பர் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 1ஆம் நம்பர் வீட்டில் உள்ளவங்க ஆளுமை தன்மை உள்ளவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வேறு ஒரு வீட்டில் இருந்துட்டு 1ஆம் நம்பர் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனாலும் நீங்கள் பிஸ்னஸ் பார்க்க நீங்கள் உங்களுக்கு தொடங்கக்கூடிய அந்த யோகம் கட்டாயம் கிடைக்கும். அந்த 1ஆம் நம்பருடைய ஆதிக்கம் அதுபோல். அதனால் அவங்களுடைய பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு நம்பரை அதிர்ஷ்ட நம்பராக ஆல்பபேட்ஸை சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. வீட்டை மாற்றணுங்கிற அவசியம் கிடையாதுமா. இந்த வீட்டு எண்ணால் நம்மளுடைய வியாபாரத்தில் தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது வருமா? ஆனால் வியாபார ஸ்தலம் அப்படிங்கிறது வேறு இடத்துல இருக்குது, நம்மளுடைய வீடு அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல இருக்குது. இந்த நம்பர் அங்கு வியாபாரத்தை பாதிக்குமா? கட்டாயமா.
நம்முடைய வீட்டு நம்பர் என்ன நம்பரு, அதாவது நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க, ஓகே. அப்போ வியாபாரம் பண்ணி நீங்கள் சம்பாரித்து காசை எங்கே கொண்டு வரீங்க? வீட்டுக்கு. அப்போ அந்த காசை எக்ஸப்ட் பண்ணக்கூடிய, அந்த காசை வந்து வாங்கி வைக்கக்கூடிய திறமை அந்த வீட்டுக்கு வேணும். அந்த வீட்டுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நம்பர் இருக்கும்போது அது காசு, பணம், சந்தோஷம் எல்லாத்தையும் கொண்டு வரும். அப்போ அவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை கூடும். அப்போ அதுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வேணும் இல்லையா? நீங்கள் ஒரு நெகட்டிவ் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் 38ஆம் நம்பருன்னு வைங்க. அந்த 38ங்கிற நம்பர் வந்து ஒரு 2ஆம் நம்பரை குறிக்கக்கூடியது. அதில் உங்களுக்கு திறமை இருந்தும் நீங்கள் சாதிக்க முடியாது. ஏன்னா அந்த 2ஆம் நம்பர் 38ங்கிற நம்பருக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டமும் கிடையாது. அப்போ அங்கே காசு பணம் எப்படி வரும்? நம்ம நிறைய பூஜை பண்ணுறோம், நிறைய கோயில்களுக்கு போகிறோம், நான் நிறைய விளக்கு ஏற்றுறேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கானா? இல்லை. அப்போ அவங்க வீட்டு தேதியை பாருங்கள். உங்கள் வீட்டு நிலைவாசலில் நம்பர் இருக்குது, உங்கள் டோரில் அந்த நம்பர் இருக்குது. அந்த நம்பர் அதனுடைய வேலை செய்யும். அப்போது அவங்களுடைய வியாபாரத்தை பாதிக்கும். நீங்கள் ஜாப்பில் இருந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க லேட் ஆகும். இப்படி பல விதத்தில், எல்லா விதத்துலேயும் அது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நம்பர் 38ங்கிற நம்பர். இதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த 38ங்கிற நம்பர் நம்ம பேர்லேயும் இருக்கக்கூடாது, வீட்டு நம்பர்லேயும் இருக்கக்கூடாதுமா. இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, போனதுக்கு அப்புறமா வந்து நிறைய மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு வருது. இதுக்கும் எண்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? கட்டாயமாம்மா. இப்போ ஒருத்தங்க நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, வேறு ஒரு நம்பரில் வீட்டில் இருந்திருப்பாங்க, ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க வேறு இடத்துக்கு, அல்லாட்டி அந்த வீட்டிலேயே இருந்திருப்பாங்க. அப்போ அந்த வீட்டிலேயே இருக்கும்போது அந்த நம்பர் என்ன நம்பர் மருத்துவ செலவு தரக்கூடிய நம்பருன்னா, வாஸ்துக்கும் பலன் உண்டு. நீங்கள் வாஸ்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே நம்பருக்கு தான் முதல்ல அதனுடைய அதிகாரம் உண்டு. நீங்கள் 9ஆம் நம்பர் வீட்டில் இருந்தால் அது கட்டாயம் மேஜர் ஆப்ரேஷன் தரக்கூடியது. 9ஆம் நம்பர் எந்த நம்பராக இருக்கலாம், அதாவது 45ன்னு இருக்கலாம், 54ன்னு இருக்கலாம். அப்படி 9ஆம் நம்பர் கூட்டி வரும்போது 9 நம்பர் இருந்தால் அந்த வீட்டில் மருத்துவ செலவு உண்டு. மேஜரானது, சின்ன சின்ன செலவுகள் உண்டு, அது நார்மல். இப்போ ஒரு தலைவலி வருது, ஒரு ஜலதோஷம், அதெல்லாம் நார்மல், எல்லாத்துக்கும் வரக்கூடியது. ஆனால் மேஜராக வரக்கூடியதும் மேஜரான மருத்துவ செலவும் தரக்கூடியது 9ங்கிற நம்பர் அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் மருத்துவ செலவு மேக்சிமம் இருக்குமா. அடுத்து வந்து குறிப்பாக நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, அதாவது வர்றது போல் ஆற்று வெள்ளம் போல் வந்து திருப்பி ஆற்று வெள்ளம் போலேயே அடிச்சுட்டு போகுது, பணம் வீட்டில் தங்கலை அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்களுடைய வீட்டு இலக்கங்களுக்கும் இதுக்கும் அல்லது இந்த எண்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்பர் சம்பந்தம் உண்டுமா. நம்ம நிறைய காசு சம்பாதிச்சாலும் வீட்டில் காசு தங்குறதில்ல. எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம கரெக்டான வீடு வாஸ்து பிரகாரம் வச்சுருக்கோம், எல்லாருக்கும் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த வீட்டு நம்பர் 2ங்கிற நம்பர் இருந்தால், அதாவது நான் 38 ஏற்கனவே மோசம்னு சொல்லியிருக்கேன், அது 29ங்கிற நம்பர் இருந்தால், அந்த வீட்டு நம்பர் 29ங்கிற நம்பர் இருந்தால் நீங்கள் கொண்டு வர்ற காசு எல்லாம் தண்ணியாக செலவாகும். அதே போல் உங்களுடைய வீட்டு நம்பர் 79ங்கிற நம்பர் இருந்தால் அதுவும் 7ஆம் நம்பர். 7ம் 9ம் சேர்ந்துருக்கு, அப்படி ஒரு நம்பராக இருந்தால் 7ங்கிறது வாட்டர், 9 வந்து ஃபயர். அப்போது அந்த 7ங்கிற நம்பர் 79ஓடு வந்து இருக்குது, அந்த வீட்டு நம்பர் 79ன்னு இருந்தால் அந்த அதே வாட்டரும் ஃபயரும் ஒன்றுக்கு ஒன்று அதுவே பிரச்சனை. அப்போ அந்த வீட்டில் வர்ற காசுகள் வந்து அங்கே தங்காது. காசுங்கிறது நம்முடைய லைஃப்பில் நமக்கு வேண்டியது, நமக்கு காசு வேணும்னு தான் எப்போதும் நம்ம சொல்லணும். அந்த காசு தான் நம்ம வாழ்க்கையில் முதல்ல நமக்கு வேண்டியக்கூடியது. அந்த காசு நம்ம வீட்டில் தங்காமல் இருக்க இப்படி ஒரு நம்பர்களும் காரணமாக இதே போல் இன்னும் சில குறிப்பிட்ட நம்பர்களும் சொல்லலாம். நம்ம வீட்டில் காசுகள் தங்க மாட்டேங்கி, சம்பாதிச்ச திறமை இருந்தும் நம்ம வீட்டில் காசுகள் ஏன் இருக்கிறதில்ல, அது ஏன் வீணாகுது அப்படிங்கிறதுக்கு இந்த நம்பரும் ஒரு பெரிய காரணமாக. கண்டிப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டு நம்பரெல்லாம் பார்த்துட்டோம். நம்மளோட வாழ்க்கையோடையே ட்ராவல் பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அலைபேசி, நம்ம வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் அப்படின்னு சொல்லப்படுற தொலைபேசி. இந்த மாதிரியான தொலைபேசிகளை நம்ம பயன்படுத்தும் போது இந்த மொபைல் நம்பர் ஒருவருடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் தடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த அலைபேசி இலக்கங்களுக்கும் இருக்கா? இந்த தொலைபேசி நம்பர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், நம்ம நம்பரில் நான் ரொம்ப முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்பர் எங்கெங்கே சம்மந்தம் இருக்கோ அது எல்லாமே நான் அதனுடைய அதிர்ஷ்ட நம்பராக வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், அந்த காலத்துலலாம் மொபைல் நம்பராக இருந்துச்சு, அந்த காலத்தில் நல்லா இருக்கிறவங்களாம் இல்லையா, வியாபாரம் நடத்துகிறவங்களாம் நடத்தலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறது வந்து மொபைலுக்கு மட்டுங்கிறது சொல்லலை, நம்ம நம்பர் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த நம்பர் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கணும்.
அப்போ நம்ம மொபைல் என்ன பண்ணுறோம், மொபைல் நம்பரை நமக்குன்னு உள்ள ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் உங்கள் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு பல விஷயங்கள் அந்த மொபைல் நம்பர்லேருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த மொபைல் நம்பருக்கு வருது. நீங்களும் அந்த நம்பர் மூலியமாக அந்த மொபைல் மூலியமாக நீங்கள் உங்களுடைய என்னென்ன விஷயங்களோ வெளியே நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்களுடைய மொபைலுக்கு அதிர்ஷ்டமான நியூஸ்கள் வரணும், நல்ல நியூஸ்கள் உங்கள் ஃபோனில் இருந்து போகணும். அப்போ அதுக்கு என்ன முக்கியம், நம்முடைய ஃபோன் நம்பர் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கணும். அப்போ அதிர்ஷ்டமான நம்பராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையே அது ஒரு மிரக்கல் மாதிரி மாறும். நீங்கள் இவ்வளோ நாள் வேறு நம்பர் வச்சுருந்துருப்பீங்க, அந்த நம்பர்னால உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. அது ஆனால் என்ன வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்குது, நம்ம எந்த இடத்துல போனாலும் தடங்களாக வருது, நம்மளால் முடியுங்கிற காரியம் கூட முடிய மாட்டேங்கி, நம்மளால் ஈஸியாக முடியக்கூடியது அது கூட நடக்க மாட்டேங்கி, நமக்கு ஒரு ஆள் ஈஸியாக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள் அவர் கூட நம்ம தலையை பார்த்தா மறைஞ்சிக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஃபோன் நம்பர் அடிக்கிறீங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர், உங்களால் காரியம் நடக்கக்கூடியவர். ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் தப்பாக இருந்தால் அவரால் நினச்சா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபோன் நம்பர் நம்ம டயல் பண்ணுறோம், நம்ம அந்த ஃபோன் நம்பரை நம்ம கிளிக் பண்ணுறோம், அடுத்தவங்க நம்ம நம்பரை பண்ணுறாங்க. அதில் நல்ல நியூஸ் வரணும்னா கட்டாயம் அதிர்ஷ்டமான நம்பர் ஃபோன் நம்பர் நமக்கு வேணுமா. வாடிக்கையாளர்களோடு சம்மந்தப்பட்டு ஒரு தொழில் செய்கிறோம், அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம இந்த அலைபேசி எண்களில் எந்த விஷயங்களை எல்லாம் மாற்றலாம், இப்படியான எண்களை பயன்படுத்தலாம். இப்போ வந்து வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும், ஒரு பப்ளிக்கோடைய சப்போர்ட் வேணும். இப்போ ஒரு துணி கடையாக இருக்கட்டும், துணி கடை மட்டும் இல்லை, எல்லா விதமான கடைகளும் இருந்தாலும் நம்ம வியாபாரங்கும் போது நமக்கு மக்கள் தான் நமக்கு கனெக்டட். அப்போ மக்கள் நம்ம கடைக்கு வரணும். அது வந்து வாடிக்கையாளரை கூட்டி தரக்கூடியது 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் எங்கே இருக்கோ அங்கே மக்கள் ஜனவசிய நம்பர், அந்த இடத்துக்கு மக்கள் கூடியே இருப்பாங்க, அந்த நம்பருக்கு மக்கள் தேடியே வருவாங்க. அப்படிப்பட்ட உங்கள் கடையை வியாபாரமோ தொழிற்சாலை மக்கள் சம்மந்தப்பட்டது என்ன இருக்கோ நீங்கள் அதுக்கு வந்து 5ஆம் நம்பரை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வியாபாரம் மேல் நோக்கி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நினைத்ததுக்கு மேலே வியாபாரம் நடக்கிறதுக்கு 5ஆம் நம்பர் 5ங்கிற டோட்டல் வந்து 59ங்கிற 5ஆம் நம்பரு, 77ங்கிறது 5ஆம் நம்பரு, 86ங்கிறது 5ஆம் நம்பரு, 95ம் 5ஆம் நம்பரு. அப்படி டோட்டல் பாருங்கள். அப்படியே 5ஆம் நம்பர் இருக்கிற மாதிரி உங்கள் கடையில் இருந்தால் அது கட்டாயம் அந்த வியாபாரம் உங்களுக்கு மேன்மேலும் லாபத்துடன் நடக்குமா. 5ஆம் நம்பர் கட்டாயம் தொழிற்சாலைக்கு மீன்ஸ் நம்மளுடைய வியாபாரத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது 5ஆம் நம்பருமா. எந்த மாதிரியான எண்கள் வந்து நம் தொலைபேசியில் வைத்திருக்கிற எண்கள் வந்து பண முடக்கத்துக்கு அல்லது பண வரவை தடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது? உங்கள் நம்பர் வந்து நமக்கு பணம் முடக்கத்தை தருது, நமக்கு வர வேண்டிய இடத்துல எல்லாமே தடங்கள் இருக்குது. அதாவது பண சம்மந்தப்பட்டது. உங்களால் வியாபாரத்தை கவனிக்க முடியல, ஜாப்புக்கு சரியாக போக முடியல, ஜாப்பில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்கி, அப்படிலாம் பிரச்சனைகள் வந்தால் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் நம்பர் வந்து தப்பான நம்பராக இருக்கும். அதை நீங்கள் கூட்டி பாருங்கள். அந்த நம்பர் வந்து 7ஆம் நம்பராக இருக்கலாம் அல்லது 8ஆம் நம்பராக இருக்கலாம். இந்த 7ம் 8ம் நமக்கு வாழ்க்கையில் எந்த இடத்துல வந்தாலும் பிரச்சனை. 7ம் 8ம் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடாது. அந்த நம்பரை வந்து நீங்கள் பொலிட்டிக்கலுக்கு போகும்போது அந்த நம்பரைனா நீங்கள் போட்டுக்கிட்டு போங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அந்த நம்பரைனா நீங்கள் பனியில் போட்டுக்கிட்டு போங்க. ஆனால் மற்ற எந்த விஷயத்துக்கும் 7ங்கிற நம்பர் இருந்தால் அது அதிர்ஷ்டம் கிடையாது. அந்த 7ங்கிற நம்பர் நீங்கள் ஃபோன் நம்பரில் இருந்தால் உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது. 8ங்கிற நம்பர் இருந்தால் இன்னும் மோசம். நீங்கள் அதை பார்க்கலாம். வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நம்முடைய நேயர்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை செக் பண்ணி பாருங்கள். டோட்டல் 8ங்கிற நம்பர் இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. அந்த நம்பர் எந்த அதிர்ஷ்டத்தையும் கொடுக்காது, நமக்கு நெகட்டிவ் தான் கொடுக்கும். அதே போல் அந்த ஃபோன் நம்பர் பார்க்கும்போது அதில் பிரமிடு நம்பர் செக் பண்ணி நீங்கள் அந்த பிரமிடு நம்பர்லையும் நெகட்டிவ் நம்பர் இல்லாதவாறு நீங்கள் அந்த நம்பர் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா. கண்டிப்பாங்கம்மா. இப்போது நம்ம நிறைய எண்கள் பற்றியெல்லாம் பார்த்துட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகப்படியாக நம்ம பயன்படுத்துறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பின் நம்பர். நம்ம ஏடிஎம் கார்டுக்கு பயன்படுத்துகிற அல்லது ஏதோ ஒரு கார்டுக்கு பயன்படுத்துகிற பின் நம்பர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையாம்மா, அதை மேக்ஸிமம் எல்லோரும் 1 2 3 அல்லது வந்து அந்த 4th 3121 அப்படி இந்த மாதிரி ரொம்ப இலகுக்கு இப்படி வைத்துக் கொள்வார்கள். உண்மையாகவே என்ன மாதிரியான எண்களை நாம் இந்த பின் நம்பர்களாக பயன்படுத்தினா நமக்கு பண வரவு அப்படின்பது அப்படி நம்மை நோக்கி வரும்? அது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம காசு பணம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம அதாவது ஏடிஎம்மில் போனால் நம்பர் தான் நம்ம போடுறோம்.
அந்த நம்பர் வந்து நீங்கள் எப்போவும் டைப் பண்ணுறீங்க, அந்த டைப் பண்ணுற நம்பர் வந்து டோட்டல் வந்து அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கணும். நீங்கள் டோட்டல் டைப் பண்ணி வரும்போது அந்த நம்பர் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்தால் உங்களுடைய பேங்க் சம்மந்தம் என்னது, காசு பணம். அந்த காசு பணம் வர்றதில் நிறைய பல சிக்கல் இருக்கும். ஏன்னா நீங்கள் அடிக்கிறீங்க நம்பரு, அது தப்பான நம்பரை அடிக்கிறீங்க, நெகட்டிவ் நம்பர். அது சம்மந்தம் என்னது, பேங்கு, உங்களுடைய காசு. அப்போ அதனுடைய உங்களுக்கு காசு வர்றதுக்கும் தடையாகும். நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் அடித்து நீங்கள் காசை எடுக்கிறீங்க, அந்த எடுத்துக்கு வர காசும் உங்களுக்கு நல்ல யூஸுக்கு வராது. மருத்துவ செலவுக்கு போகும், யாராக கடன் கேட்குறாங்க கொடுக்குறீங்க, அப்படி ஆகும். அப்போது அந்த நம்பர் வந்து அதிர்ஷ்டமான நம்பர், உங்கள் ஃபிங்கர் நீங்கள் அடிக்கிறீங்க அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கணும். அதை டோட்டல் கூட்டி பாருங்கள். 8ஆம் நம்பர் இருந்தால் அல்லது 89ங்கிற நம்பர் இருந்தால், அப்படி 44 நம்பர் இருந்தால் 53, 35, இதை டோட்டல் கூட்டி பாருங்கள். 8ஆம் நம்பர்னு இருந்தால் அது ஒரு அதிர்ஷ்டமான நம்பராக நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. அதிர்ஷ்டமான லக்கி நம்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த லக்கி நம்பர் இருக்கணும். அதில் பிரமிடும் நம்பர் செக் பண்ணி நீங்கள் அதிர்ஷ்டமான நம்பர் நீங்கள் உங்கள் பின் நம்பரை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பேங்க் சம்மந்தமானது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அவ்வளவும் தீரும். பேங்கில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மேலே உங்கள் பேங்கில் காசு இருக்குமா? கண்டிப்பாம்மா. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல எல்லாம் எண்கள் சம்மந்தப்படுதோ அத்தனை இடத்துலையும் நம்ம கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாழுகிற வீடு எப்படியான மாற்றங்களை எல்லாம் எண்கள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும். அதே போல் நாங்கள் பயன்படுத்துகிற இந்த அலைபேசியாக இருக்கட்டும், தொலைபேசியாக இருக்கட்டும், இவைகளும் எப்படியான மாற்றங்களை எல்லாம் வாழ்க்கையில் செய்யும். அந்த மாற்றங்களை எல்லாம் எப்படி சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அறிவுரையை இந்த நியூமராலஜி மூலமாக எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு அற்புதமான தருணத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்கம்மா. நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம்மா. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.